ஸ்டீவ் ஸ்மித், விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, ராய்டு எல்லாம் ஒரே டைமில் விளையாட வந்தவங்க. அதாவது அண்டர் 19 வந்து விளையாண்டு ஜெயிச்சு வந்தவங்க. ஒரே ஜென்ரேஷன் பிளேயர்னாலும் அக்ரஸிவ் அப்படின்னா அது விராட் கோலி மட்டும்தான். ஆனால் ஸ்மித்திட்ட வந்து அந்த அக்ரஸிவெல்லாம் பார்க்க முடியாது. கோலியாச்சும் எப்போயாச்சும் கிண்டல் பண்ணி டான்ஸ் ஆடி ஏதாவது வேடிக்கையாக பண்ணிகிட்ருப்பாரு. பட் ஸ்மித்தை பொறுத்த வரையில் எந்த இதுவுமே இருக்காது. கேம்னு உள்ளே வந்துட்டால் பயபிள் கிட்ட சிரிப்பையே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு உடனே இருப்பாப்பில். கேமில் என்ன ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத பற்றி தான் யோசிச்சுட்ருப்பார். அந்தளவுக்கு வெறித்தனமான கேம் விளையாடுற ஒரு ஆள். இந்தியாவை பொறுத்தவரையில் சேசிங்லேயும் சரி, முக்கியமான போட்டியில் விளையாடுறதுலேயும் சரி, கோலி ஒரு ரகம் அப்படின்னா ஸ்மித் ஒரு ரகம். அவரும் ஆஸ்திரேலியா ஜெயிக்கணுன்றதுக்காக போராடுற ஒரு ஆள். இடையில் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு ஸ்கேமில் மாட்டிட்டார். என்னன்னா பால் டேம்பரிங்னு சொல்லுவாங்க. பாலில் வந்து இந்த உப்புத்தாள் வச்சு தேய்ச்சி அந்த பழசாக்கி பாலை யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை ஆக்சுவலாக இவர் பண்ணலை. இவர் தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் வந்துச்சு. இல்லாட்டி இவர் தான் ஆஸ்திரேலியா டீமோட கேப்டனாக இருந்திருக்கணும். அதாவது ஷைன் வார்னருக்கு அப்புறம் ஒரு லெக் ஸ்பின்னராக டீமுக்குள்ளே வந்து 8வது 9வது இடத்துல பேட்டிங் ஆட ஆரம்பித்து நம்பர் 1 இடத்துக்கெல்லாம் வேறு லெவல். அதாவது ஸ்டீவாக்கை விட்டுட்டு போன இடத்த ரிக்கி பாண்டிங் வந்து ஃபில் பண்ணார். ரிக்கி பாண்டிங் போனதுக்கப்புறம் ஸ்மித்து தான் அந்த இடத்துக்கு வந்தாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக தான் ஆஸ்திரேலியா டீமில் இருக்கிறாரு. அதாவது சச்சின் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். ஆனால் அவருக்கு வந்து கேப்டன்சினா வராது கொஞ்சம். ஆனால் ஸ்மித்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது. கேப்டன்சியும் வரும், நல்லா விளையாடக்கூடிய ஒரு மனுஷன். அந்த லெவல் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மனுஷன் தான் ஸ்மித்து. ஆனால் அந்த மனுஷன் ஒரு பாதிப்பு உண்டாக்கியிருக்கு போல். இந்த சாம்பியன்ஸ் கோப்பையில் ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச்சை தோற்ற உடனே அவர் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. இந்த வருஷம் கடைசியில் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னு தெரில. அதாவது இந்த கோப்பையை நம்ம வெற்றி பெற்று கொடுத்துருவோம் அப்படின்ற மிகுந்த நம்பிக்கையில் இருந்திருக்காரு ஸ்மித்து. ஆனால் அது இல்லாமல் போகவும், அவரோட கனவு, அவரோட ஆசை நிறைவேறாமல் போகவும் டக்குன்னு எதுக்குடா நம்ம இந்த டீமில் இருக்கணும், நம்ம ஓய்வு அறிவிச்சிடலான்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டாரோ என்னவோ. ஆக்சுவலாக வந்து விராட்டோட சாதனையெல்லாம் முதிரடிப்பார் டெஸ்ட்டில் அப்படி இப்படின்னு நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஓடிஐலேருந்து அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறேன்னு அறிவிச்சது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. நன்றி. ஸ்மித் அவர்கள் வந்து ஓய்வு அறிவித்தது சரியா தப்பா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.